வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோன்ற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோனுக்கு, அதாவது உங்களோட நண்பருடைய ஃபோனுக்கோ இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருடைய ஃபோனுக்கு இல்லை உங்களுடைய இன்னொரு ஃபோனுக்கு கூட நீங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை இல்லை ஃபைல்ஸ், வீடியோஸ், ஒரு நம்பர் இப்படியான விடயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, அது பல பேருக்கு தெரியாத ஒரு விடயம் இன்றைக்கு ஆண்ட்ராய்டில் இருக்குது. அதை பற்றின ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற அந்த தொழில்நுட்பத்துடைய பேர் என்னென்னு பார்த்தீங்களா, நியர்பை ஷேர். இது ஆண்ட்ராய்டில் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீச்சர். நீங்கள் இதுக்கு முதல் இப்படியான ஆப்ஸை இல்லை ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் அது மிகவும் ஸ்லோவாக இருக்கும். ஃபோனோட வர ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா வைஃபை டிரெக்ட்னு ஒன்று இருந்துச்சு. ப்ளூடூத்தை ஒப்பிடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சில கனெக்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. சில ஃபைல்ஸை ஃபோல்டர்ஸாக சென்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தனியான ஆப்ஸ் வந்துச்சு. இப்போ ஷேர் இட், xender மற்றும் ஷியார்மி போன்ற ஆப்ஸ் பல்வேறு நிறுவனங்களால் இந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு. இன்றைக்கு மக்களினுடைய ப்ரைவேசின்றது ஒரு இஷ்யூவாக போய்கொண்டிருக்க இந்த காலத்தில் மக்கள் இந்த ப்ரைவேசி சம்மந்தமாக கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த வகையில் தங்களுடைய டேட்டா பாதுகாப்பாக இருக்கணுமன்றதை அவங்க எப்போவுமே விரும்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது சேஃபான்னு கேட்டிங்களா, அது 100% ஷுவர் பண்ணி சொல்ல முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்களா, ஆப்ஸை டெவலப் பண்ணுற தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அந்த ஆப்பில் ட்ராக்கர்ஸை வைத்திருக்கக்கூடும். ட்ராக்கர்ஸ் மூலமாக உங்களுடைய டேட்டா அவங்களுடைய சர்வருக்கு போகிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இப்படியான பிரச்சனையெல்லாம் ஐஃபோனுக்கு இருக்கான்னு கேட்டிங்களா, இல்லை. ஏன்னு பார்த்தீங்களா, ஐஃபோனில் அவங்களுடைய iOSலேயே டிஃபால்ட்டாக ஏர் ட்ராப்னு சொல்லி ஒரு ஷேரிங் ஃபெசிலிட்டி இருக்கும். அதன் மூலமாக இரண்டு ஐஃபோனுக்கு இடையிலோ இல்லை ஐஃபோன், மேக்புக் போன்ற அந்த ஆப்பிள் நிறுவனங்களுக்கு சொந்தமான தொலைபேசிகள் மற்றும் கணினிகளுக்கு இடையில் அவங்களால ஃபைல்ஸையும் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அது அவங்களுக்கு மிகவும் ஃபாஸ்டானதாகவும் அதே நேரத்தில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு போகிற சான்ஸ் இல்லாமல் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்த ஒரு சொல்யூஷனாகவும் இதுவரை காலமும் ஆரம்பத்தில் இருந்தே காணப்பட்டுச்சுது. இந்த ஃபீச்சரை பார்த்துட்டு ஆண்ட்ராய்ட் தரப்பில் இருந்தும் பல ஆண்ட்ராய்ட் யூசர்ஸால் ஆண்ட்ராய்ட்லேயே டிஃபால்ட்டாக ஒரு ஷேரிங் ஆப்ஷன் வேணுமென்று கனகாலமாக ஒரு வேண்டுகோளாக இருந்து வந்த நிலையில் கடந்த வருடமே ஆண்ட்ராய்ட், அதாவது கூகுளின் ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணுற டீம் நியர்பை ஷேர் என்று சொல்கிற இந்த ஃபீச்சரை ஆண்ட்ராய்ட் 6க்கு மேலே இருக்கிற சகல ஆண்ட்ராய்ட் டிவைசஸுக்கும் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களிட்ட போனது மிகவும் குறைவாகவே காணப்படுது. அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்களா, இளம் சமுதாயத்திட்ட இப்போவும் ஷேர் இட், xender போன்ற ஆப்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே தவிர இந்த நியர்பை ஷேர் என்ற ஒரு ஃபீச்சர் இருக்கிறதே அவங்கள பல பேருக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் அந்த நியர்பை ஷேர் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது தொடர்பான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. அந்த வகையில் நியர்பை ஷேர் ஃபீச்சர் தொடர்பான முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. முதலில் இந்த நியர்பை ஷேர் ஃபீச்சரை டெவலப் பண்ணினது ஆண்ட்ராய்டுக்கு சொந்தக்காரரான கூகுள் நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது டிஃபால்ட்டாக ஒரு ஆண்ட்ராய்ட் 6க்கு மேலே இருக்கிற டிவைஸ் நீங்கள் வச்சிருந்தீங்களா அதில் டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு பார்த்தீங்களா, இந்த ஏனைய தேர்ட் பார்ட்டி ஃபைல் ஷேரிங் ஆப்ஸை விட இது பிரைவேசியை ஒப்பிடும் போது மிகவும் சிறப்பானது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுடைய டேட்டாவில் நீங்கள் வழங்குறதிலும் பார்க்க இது கூகுளினுடைய ஒரு ஆப் பண்ணுறதன் மூலமாக ஏற்கனவே கூகுள் எடுக்கிற டேட்டா தான் போக போகுது. அது தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய டேட்டா வேறு யாருக்கும் போயிடுமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நியர்பை ஷேர் ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு கண்டு மட்டும் இல்லாமல் இது குரோம் புக்ஸ், அதாவது கூகுளினுடைய குரோம் ஓஎஸ்ல ரன் ஆகிற குரோம் புக் வகையை சேர்ந்த லேப்டாப்ஸுக்கு கூட எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணும். இதை விண்டோஸ் பிசிகளுக்கும் சப்போர்ட் இருக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு. கூடிய விரைவில் இந்த நியர்பை ஷேர் ஃபீச்சர் மூலமாக விண்டோஸ் பிசி மற்றும் ஃபோன்களுக்கு இடையில் கூட ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வசதியை அவங்க ஏற்படுத்தி தருவாங்க. இந்த ஃபீச்சரை அவங்க 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அப்போ இருந்து இப்போ ஒரு சிறிது காலத்துக்கு முதல் வரைக்கும் இதில் நீங்கள் ஃபைல்ஸையும் டேட்டா, கான்டாக்ட் மற்ற லிங்க்ஸை தான் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஆப்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் மட்டும் இந்த நியர்பை ஷேர் என்ற ஆப்ஷனில் மிஸ்ஸிங்காகவே இருந்துச்சு. அதற்கும் இப்போ கூகுள் நிறுவனம் ஒரு தீர்வை வழங்கியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் இந்த நியர்பை ஷேர் வசதி மூலமாக உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ், அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணின எந்த ஆப்ஸையும் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். இதற்கு எந்த விதமான டேட்டா இல்லது வைஃபை செலவாகாமல் நீங்கள் உங்களுடைய ஆஃப்லைன்லேயே 2 ஃபோன்களுக்கு இடையில் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அதை எப்படி ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக ஷேர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுவுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருந்து ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற அனைத்து ஆப்ஸையும் காட்டும். அதில் போய் நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது அது நியர்பை ஷேர் என்ற இந்த ஃபீச்சரினூடாக அருகில் இருக்கிற உங்களோட நண்பரனுடையோ இல்லை உங்களுடைய மற்ற தொலைபேசிக்கு உங்களோட ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஃபீச்சரையும் இப்போ கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இது ஒரு நம்பகத்தன்மையுடைய பிற நபர்களுக்கு எங்களுடைய டேட்டா போயிடுமோன்னு பயப்படாமல் நாங்கள் தெளிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஷேரிங் ஃபீச்சராக இந்த ஆண்ட்ராய்டில் காணப்படுது. ஆனால் இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குன்றது தொடர்பான விடயங்கள் பல பேருக்கு தெரியாதன் காரணமாக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஃபீச்சரை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து இதனுடைய வேகம் எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு இது செட் ஆகுதா, இல்லை இந்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் வருதா என்பது தொடர்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புறேன். அந்த வகையில் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு தாங்க. இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அந்த வகையில் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VelKaja. நன்றி, வணக்கம்.